கர்த்தருக்குள் பிரியமானவர்களே 2 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத்-ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். காரியம் என்னன்னா, தாவீது பயந்து போய் தேவனுடைய பெட்டியை தன்னுடைய எருசலேமுக்கு கொண்டு வர்றதுனால இங்கே மரணங்கள் வந்துடக்கூடாதுன்னு பயந்து தேவனுடைய பெட்டியை அங்கே ஓபேத்-ஏதோமின் வீட்டில் விட்டுறாரு. அது உங்களுக்கு தெரியும் கிறிஸ்தவர்களே. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய தேவனுடைய வார்த்தையை வீட்டில் தலைமாட்டையில் நெஞ்சில் தூக்கி வச்சுட்டு இருக்கனால நமக்கு ஆசீர்வாதம் வந்துடும் நினைக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் பயன்படுதா, அதன்படி நம்ம வாழ்கிறோமாங்கிறத கேள்வியாக இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், தேவனுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. எப்படி ஒரு பேனாவை நம்ம வீட்டில் வாங்கி வச்சுட்டு அது பயன்படாமல் இருந்தால் அது நமக்கு யூஸ் ஆகலைன்னா அது எந்த விதத்தில் இருக்கும்? ஆனால் அதை எடுத்து எழுதும்போது தானே நமக்கு அது பயன்படுது. அதே போல தான் தேவனுடைய வசனமாகிய பைபிள் நம்ம வீட்டில் இருக்கிறதுனால ஆசீர்வாதமாக கிடையாது. அதை எடுத்து நம்ம பயன்படுத்தி அதுக்கு கொடுக்குற பயபக்தி முக்கியத்துவம் அதன்படி நம்ம வாழ்கிறதுல தான் நமக்கு ஆசீர்வாதம். அப்படி வாழும்போது நம்ம வீடு நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கிறார். இங்கே அந்த வார்த்தை சொல்லுது பாருங்கள், தேவ